நம்ம பைரவர் வழிபாடு பார்க்கலாம். பைரவர் வழிபாடு வீட்டுல வச்சும் வழிபடலாம். பைரவரை தியான பைரவர்னு இருக்காரு, அவரை நம்ம வீட்டுல வச்சு வழிபடலாம். அதே சமயம் வாகனம், நாய் வாகனத்துல அவரு பின்னாடி நாய் வாகனம் இருக்கும், முன்னாடி அவர் இருப்பாரு. அந்த மாதிரி போட்டோவோ இதுகளோ வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, மயானங்கள்ல இருக்க பைரவர்னு சொல்லுவாங்க. ஆனா பைரவர் வழிபாடு பண்றவங்களுக்கு கண்டிப்பா எம பயமோ எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேல பைரவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. சொர்ண பைரவர்னு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பைரவரும் ஒண்ணுதான். நம்ம என்ன பண்ணி வழிபட்டு கேட்கிறோமோ அது அனைத்தையுமே கொடுப்பாங்க. பைரவர் வழிபாட்டுக்கு 5 எண்ணெய் எடுத்துட்டு அந்த 5 எண்ணெயும் தனித்தனியாக ஒரு சிட்டி விளக்குல ஏத்தி வீட்டுல வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரலாம். அது அஷ்டமி அன்னைக்கு வழிபடலாம், ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடலாம். அது போக அவருக்கு பிடிச்சமானது அரளி பூ போட்டு வழிபடலாம். நம்ம வில்வ இலையும் போட்டு பைரவர் வழிபடலாம். வில்வ இலை போட்டு வழிபடும் போது எப்படி அருகம்புல் போட்டா செல்வம் செழிப்பு நமக்கு கிடைக்குமோ அது மாதிரி வில்வ இலை போட்டு நம்ம வழிபடும் போது செல்வமும் எல்லாமே நம்ம ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த 5 எண்ணெயும் என்ன, வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், தேங்காய் தனித்தனியாக ஒரு மண் விளக்குல நம்ம ஏத்தி 5 திசையிலையும் பாக்குற மாதிரி வச்சு பைரவரை வழிபட்டுட்டு வரலாம்.